இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. ஜனக மகாராஜா தன் மகளான சீதையை பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரமாக நன்னாளிலே ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதன் பின் 12 ஆண்டுகள் சீதையும் ராமனும் அயோத்தியில் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். ராமனுக்கு 25 வயதான போது கைகேயினுடைய வரத்தை பூர்த்தி செய்வதற்காக ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் காடு நோக்கி புறப்பட்டார்கள். அங்கே 14 ஆண்டுகள் கழித்து திரும்ப நாட்டை அடைகிறார்கள். பின்பு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அபியசிஞ்சன் அரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. இது வால்மீகி ராமாயண ஸ்லோகம். நரர்கள், மனிதர்கள், அவர்களுள் புலி போன்ற பெருமை படைத்தவனான ராமனுக்கு மான் போன்ற அழகியவளான சீதையோடே சேர்த்து பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அவ்வமயத்திலே அருகில் பரதனும் இலக்குவனும் சத்ருக்னனும் ஆஞ்சநேயரும் இருந்து சிறந்த முறையில் பட்டாபிஷேகத்தை நடத்தினார்கள். வடக்கே எங்கு தரிசிக்க சென்றாலும் பஞ்ச ஆயத்தனம் என்று புகழோடு கூறுவது வழக்கம். அப்படின்னால் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன சீதா என்கிற 5 இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரே ஆசனத்தில், அதாவது ஒரே மேடையில் எழுந்துருளி இருப்பார்கள். இந்த திருக்கோலம் வடக்கே உத்தர பாரதத்தில் மிகவும் பிரசித்தமானது. ஆனால் தெற்கில் அவ்வளவு தூரம் இப்படி கிடையாது. ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயரோடு கூடியிருப்பார்கள். அவர்களைத்தான் சேவித்துக் கொள்வோம். ஆனால் இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு பாக்கியம், 5 சேர்த்து சேவிக்க போகிறோம். பெங்களூரு பெரிய நகரம், பட்டணம். அதிலே விதான் சௌதா அனைவரும் சேர்ந்து ஆட்சிக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக நலமாக இயங்கக்கூடிய இடம். விதான் சௌதா கட்டடத்துக்கு அருகையிலேயே அழகான ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார். கேஆர் சர்க்கிளுக்கு பக்கத்திலேன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு சூரிய நமஸ்கார தோட்டம் என்று பேர் சொல்லுகிறார்கள். ராமாஞ்சநேயர் சந்நிதி. அந்த சந்நிதி இன்று நாம் அடைந்துள்ளோம். ரொம்ப ஜனசந்தடியான இடம். விதான் சௌதாவுக்கு பக்கத்திலேனால் கேட்க வேண்டுமா? பெரிய பெரிய கட்டடங்கள், கான்கிரீட் ஜங்கிள்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல எங்கு பார்த்தாலும் கட்டடங்கள். ஆனா அதற்கு நடுவிலே சூரிய நமஸ்கார தோட்டம். இத்தனை கட்டடங்களுக்கு நடுவில் தோட்டம் இருக்குமானால் உள்ளது. மனதுக்கு மிகவும் மனோகரமாய் ஆனந்தத்தை கொடுக்கவல்ல தோட்டம். சூரிய நமஸ்கார தோட்டம்னு இதுக்கு பேர் வந்ததற்கு காரணம் உண்டு. இந்த பகவானை சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியன் ஒரு பக்தர் மூலமாக பிரதிஷ்டை செய்வித்தார் என்று சரித்திரம் காணப்படுகிறது. மெதுமெதுவே இந்த கோயிலை சேவிப்போம். அழகான கோவில், புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுகள் 500 ஓடியிருந்தாலும் அப்பொழுது புதுசா பராமரிச்சோம்னால் கோவில் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். முதலில் கோயிலுக்குள் நுழைகிறோம். வாசலில் துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்தின் ஓர் புறத்தில் கருடனும் மற்றொரு புறத்தில் ஆஞ்சநேய சுவாமியும் எழுந்தருளி உள்ளார்கள். பக்கத்திலே சங்கமும் சக்கரமும். அங்கு விழுந்து வணங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதி. வாசலில் நுழைந்த உடனேயே ஆஞ்சநேயர் அற்புதமா நமக்கு அருள் புரிகிறார். குள்ளமான திருக்கோலம்,
அவர் எவ்வளவுக்கு அவ்வளவு வளர்ந்திருப்பரோ திரிவிக்ரம பெருமானைப் போல வளர்ந்தார். ஆனால் முதலில் வாமனனைப் போல குள்ளமான வடிவத்தோடு இருந்தார். இதோ அழகான திருக்கோலத்தில் நீண்ட மீசை வைத்துக் கொண்டு புன்சிரிப்பு மாறாமல் ராமநாமம் தவழுகிற உதடுகளோடே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தில் உள்ளார். முதலில் அவரை வணங்கிக் கொள்ளுகிறோம். கோயிலை வலம் வருகிறோம். நன்கு பராமரிக்கப்பட்டிருக்கிற கோவில், பார்த்தாலே சுத்தம், சோறு போடும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆஞ்சநேயரை வணங்கினோம், துவஜஸ்தம்பத்தை சேவித்துக் கொண்டோம், விமானத்தையும் ராஜகோபுரத்தையும் வணங்கிக் கொள்ளுகிறோம், வலம் வந்தோம். இனி அடுத்து கோயிலுக்குள் போய் மேலே இருக்கும் பெருமான்களை எல்லாம் சேவிக்கலாம். அதற்கு முன்பாக ராமன் குஹனை சந்திக்கிறான். ஆச்சரியமான 50வது சர்க்கம். அயோத்தியா காண்டத்தில் 50வது சர்க்கத்தில் ராமன் ஸ்ருங்கிபேரபுரத்தை அடைகிறார். அயோத்தியிலிருந்து புறப்பட்டு தமசா நதிக்கரையில் ஓரிரவி தங்கினான் ராமன். அங்கிருந்தும் புறப்பட்டு மக்களை ஏமாற்றி வடதிசை நோக்கி அனுப்பி வைத்து தான் தெற்கு திசையை நோக்கி வருகிறார். 3 நதிகளை கடக்கிறார். கடந்த பிற்பாடு அழகான கங்கை கரை. கங்கையில் கரையிலிருந்து வடக்கு நோக்கி தன் பட்டணத்தை வணங்குகிறான். அயோத்தியா பட்டணமே, இனி 14 ஆண்டுகள் உன்னோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. பிரிந்து போகிறேன். போய்விட்டு வெகு விரைவில் திரும்பி வருவேன். ஜாகிரதையாக இருப்பாய் என்று வேண்டிக் கொண்டு இன்னும் தெற்கு நோக்கி வருகிறார். ஸ்ருங்கிபேரபுரம், இன்னைக்கு மிர்சாப்பூர் என்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆச்சரியமான இடம். அங்கே இன்றும் பல படகுகள் உள்ளன. குஹனுடைய ஆஸ்தானம். இதுக்கே ஸ்ருங்கிபேரபுரம்னு பேர் தெரியுமா? ஸ்ருங்கம் கொம்பு, ஸ்ருங்கி கொம்புடைய மான், பேரம் உடல். வேடனானபடியால் மான்களை அடித்து அதன் உடலை எடுத்து தன் ஊரை சுத்தி தொங்க விட்டிருப்பனாம். யாரேனும் நம்மிடத்தில் தவறாக நடக்க முற்பட்டால் இந்த மானுக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கும் என்று சொல்லாமல் சொல்லுவதற்காக குஹன் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஸ்ருங்கி பேர புரம். ராமன் அவ்விடத்தை அடைகிறார். தத்தர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமசகா நிஷாத ஜாத்தியோ பலவான் ஸ்தபிதச்சேதி விஸ்ருதா. வேடர் குலத்தில் பிறந்தவன், மிகவும் பலமுடையவன், கங்கையினுடைய 2 கரைகளையும் உடையவன், கணக்கிறந்த கப்பல்களுக்கு சொந்தக்காரன். சஸ்ருத்வா புருஷ வியாக்ரம் ராமம் விஷயமாகதம் விருத்தைஹி பரிவிருத்தா அமாத்யைஹி ஞாதிபிச்சாப்யுபாகதா. ராமனை வரவேற்பதற்காக வயதிலே மூத்தவர்கள், மந்திரிகள், பக்கத்தில் இருக்கிற நல்லார்கள் அனைவரையும் அழைத்து வந்தான். தமார்த்தக சம்பரிஷ்வஜ்ய குஹோ ராகவம் அப்ரவீத் யதா அயோத்தியா ததேதந்தே ராம கிம் கரவாணிதே. ஹே ராமா, தேவரீர் இந்த குடிசைக்கு வந்ததே பெரிய விஷயம். இவ்விடத்தில் பக்தர்கள் உற்று நோக்க வேண்டும். ஏற்கனவே குஹனை ராமனுக்கு தெரியும். அவனுக்கு உயிரிலும் மேலான நண்பன் என்று வால்மீகி கூறுகிறார். ராமஸ்ய ஆத்ம சமசகானுடு. ஆனா கம்பநாட்டாழ்வாரை படித்து பார்த்தோம்னால் ஏற்கனவே தெரிந்தா போலே அங்கு குறிப்பீடு இல்லை. இவர் ஆர் என்று கேட்டுத்தான் ராமன் தெரிந்து கொள்ளுகிறார் என்றுதான் கம்பராமாயணத்தில் வருகிறது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனா இப்போது பார்த்த நண்பன் ஏற்றுநட்டபடியாலே ராமன் தன் உயிருக்கும் மேலாக கூட கருதி இருக்கலாம். ராமனுடைய வருகை அவனுக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்தது. ராமா, ஒரு விருந்தோம்பலுக்கு எத்தனை பேர் இயங்குகிறார்கள். அதுவும் ராமனையே விருந்தாளியாக ஏற்க வேண்டுமானால் எனக்கு எவ்வளவு பாக்கியம் என்று இது அயோத்தி பட்டணமாகவே நினைத்துக்கொள். எங்களை அயோத்தியாவாசிகளாகவே கொள். உனக்கு மனசுல என்னென்ன விருப்பமோ அனைத்தையும் ஆணையிடு. இங்கு ஒன்னொன்னே நாங்க நிறைவேற்றி தரோம். ஈதிருஷம் சி மகாபாஹோ, ஈதிருஷம் ஹி மகாபாஹோ கப்ராப்த சதிதிம் பிரியம் ததா குணவதஜ்ஞாத்னமுபாதாய பிருதக்விதம் அர்க்யஞ்ச உபானீயம் அர்க்யஞ்ச உபானயன் சீக்கிரம் வாக்கியம் சேதம் உவாச்ச ஸ்வாகதந்தே மகாபாஹோ தவேயம் அகிலாமகி. இந்த தேசம் முழுக்க ஒன்னது தானே, இந்த பூமியும் உனக்குறித்தது தானே. ஸ்வாகதம் ஸ்வாகதம், நல்வரவாகுக. ராமா வா, இங்க இரு. அவனுடைய திருவடிகளை அலம்பி கைகளுக்கு தீர்த்தம் கொடுத்து, வாய்க்கொப்பளிக்க தண்ணீர் கொடுத்து, ஆச்சமனத்துக்கும் தீர்த்தம் கொடுத்தான். ராமன் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். சயனானிச்ச முக்கியானி வாஜினாம் காதனந்ததே. ராமனுக்கு வேண்டியவர்களும் கொண்டார், குதிரைகள் சாப்பிட வேண்டியதையும் கொண்டார், கூட வந்திருக்கிற பரிவாரங்களுக்கும் கொடுத்தார். பக்ஷ்யம் போஜ்யஞ்ச பேயஞ்ச லேஹ்யஞ்செய்தது உபஸ்திதம்
ராமன் கடித்து உண்பதற்கு, நக்கி சாப்பிடுவதற்கு, உறிஞ்சி குடிப்பதற்கு, விழுங்குவதற்கு என்று பல வகையான அன்னங்கள். லேஹ்யம், லிக, நாக்கால நக்கி சாப்பிடுற போது, இப்ப தீபாவளி பண்டிகைன்னா மருந்து பண்றோம் பாருங்க, அது லேஹ்யத்தை போல இருக்கும். சோறு அன்னம் சமைத்தோம்னா விழுங்க வேண்டும் இல்லையோ, அப்படி இருக்கும். அதே இப்ப தேங்குழல் அந்த மாதிரி இருந்தா கடிச்சு கடிச்சு சாப்பிடணும் இல்லையோ, அப்படி. பால் தேனா இருந்தா, பாலாக இருந்தா குடிக்கணும் இல்லையோ, பாயசமா இருந்தா உறிஞ்சி குடிக்கணும் இல்லையோ, இப்படி வெவ்வேறு விதமான பக்ஷங்கள் உண்டு. இது அனைத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். குஹமேவம் ப்ருவாணந்து ராகவஹா பிரத்யுவாச்ச. இது எல்லாத்தையும் ஆனந்தமா பார்த்து இந்த ராகவன் மெதுவே பதில் கூறுகிறார். குஹா, இது அத்தனை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் நான் இப்போது இல்லை. நீ எவ்வளவு அன்போட இதை கொண்டு நம்ம கிட்ட கொடுத்திருக்காய். உன் நாடாகவே ஏற்றுக்கொள்ள சொன்னாய். உன் மனிதனுக்குள் ஒருத்தனாக என்னை ஏற்றுக்கொண்டாய். ஆனால் நானோ தவ வேடத்தோடே காட்டில் சந்நியாசியை போல வாழ வந்துள்ளேன். இந்த சுகபோகத்தை எல்லாம் நான் அனுபவிக்க முடியாது. அர்ச்சிதாச்சைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம். நீ வந்ததே போதும், என் கால்களை கழுவினதே போரும். உன்னால் அர்ச்சனை ஏற்றுக்கொண்ட நான் எவ்வளவு திருப்திப்பட்டேன். பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்சனேனச்ச. ராமன் எழுந்தொழுகிறார்னால் 10, 10,000, 10 லட்சத்தை எதிர்பார்த்தல்ல. அவரிடத்தில் என்ன இல்லை நாம் கொடுக்க, அதை எதிர்பார்த்து வரதில்லை. ஆனா கதவை திறந்து வைப்போமா, கையை கூப்பிப்போமா, பூர்ண கும்பம் கொடுப்போமா, ஒரு மாலை இட்டு வரவேற்போமா. ராமா, உன் வரவு நல்வரகாக, பல்லாண்டு பல்லாண்டு ஏற்படுக என்று பிரார்த்திப்போமா. ஒரு 10 நிமிஷம் காலதாமதம் ஏற்பட்டால், ஓ இன்னும் ராமன் வரலையே என்று தவிப்போமா. இதைத்தான் பெருமான் எதிர்பார்க்கிறானே தவிர, இதனால் தான் கண்ணனும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனஹ. ஒரு சின்ன இலை கொடுத்தா போறோம் அர்ஜுனா. புஷ்பம் ஏதோ 2 பூ கிடைக்காதா கூட. பலம் ஒரு வாழைப்பழம் கிடைக்காத போடுமா. தோயம் தீர்த்தம் கிடைக்காத போடுமா. எதை வேண்டுமானாலும் கொண்டு கொடு. ஆனா உள்ளத்தில் அன்போடு கொடு. குகனிடத்தில் அந்த அன்பிருந்தது. காய் கனி வகைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சமர்ப்பித்தான். ராமன் எல்லாத்தையும் கையால் தொட்டு, அவன் தோளையும் தொட்டு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது குஹா, ஆனா நீ எத்தனை அன்போட கொடுத்திருக்கே. அந்த அன்பே என் வயிற்று பசி ஆத்தி விட்டது. திஷ்டியாத்வாம் குஹபஷ்யாமி அரோகம் சகபாந்தவைஹி. நீ உன் பந்து மித்திரர்களோட ஆரோகமாய் திருடகாத்திரமாய் நன்றாக இருப்பதை கேட்டே எனக்கு திருப்தி. யத்விதம் பவதா கிஞ்சித் பிரீத்யா சமுபகல்பிதம் சர்வந்தத் அனுஜானாமி நகிவர்த்தே பிரதிகிரஹே. ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு என்னால முடியாது. அனைத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டேன். ஆனா வாங்கி உண்ண முடியாது. குசச்சீராஜனதரம் பலமூலாச்சனஞ்சமாம் வித்தி பிரணிகிதம் தர்மே தாபசம் வனகோச்சரம் அஸ்வானாம் காதனே நாகம் அர்த்தீனான்னேன கேனச்சித். நாங்க கூட்டின்னு வந்திருக்கிற குதிரைகள், அதற்கு வேண்டிய புல்லும் கொள்ளும் குடு. அதுக்கு கொடுத்தாலே எனக்கு கொடுத்தார் போலேதான். ததச்சீரோத்தராசங்க சந்தியாம் அன்வஸ்ய பశ్చిமான் ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷ்மணேன ஆகிருத்தம் ஸ்வயம். இப்படி குகனிடத்துல அன்போட பேசிவிட்டு பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணனை பார்த்து தன் மேலிருக்கும் மாந்தோலை எடுத்து கீழே கட்டி கொண்டு ஆற்றங்கரைக்கு போய் ராமன் சந்தியாவந்தனம் செய்தார். லக்ஷ்மணன் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை மட்டும் வாங்கி உண்டார். தஸ்ய பூமௌ சயானஸ்ய பாதோ பிரக்ஷாள்ய லக்ஷ்மண. ராமன் மேலே பேசிக் கொண்டிருந்து விட்டு இரவு படுப்பதற்கு செல்லுகிறார். சபாரியஸ்ய ததோபேத்ய தஸ்தௌ விருக்ஷம் உபாஸ்ரிதா. ஒரு அழகான பெரும் மரம், மரத்தின் நிழலிலே ராமன் படுத்தான். அந்த மரத்தோடையே ஒட்டி கொண்டு லக்ஷ்மணன் நின்று கையில் நீண்ட தனுசு வில்லை பிடித்து சுத்தி சுத்தி ராமனை காத்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம் நீள்கிறது. லக்ஷ்மணனும் குஹனும் பேசிக் கொள்கிறார்கள். குஹோபி சஹசூதேன சௌமித்ரி மனுபாஷயன் அன்வஜாக்ரத் ததோ ராமம் அப்ரமத்தோ தனுர்தரா. ராமனின் பெருமை, சீதை நேற்றம், இவர்கள் காடு வந்ததன் நோக்கம், இதையெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிற்பாடு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இரவு சீதையும் ராமனும் உறங்கிக் கொண்டிருந்த போது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.